வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பரோட்டா இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சில பேருக்கு அது ஒரு ஃபேவரேட் டிஷ், சில பேருக்கு அவங்களுடைய ஊருடைய அடையாளம். ஆனால் எனக்கு என் அப்பா தான் ஞாபகம் வருவார். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நானும் என் தங்கச்சியும் தூங்கிட்டு இருப்போம். என் அப்பா ஒர்க் முடிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வருவார். வந்தாலும் எங்களை எழுப்பி சுட சுட அந்த புரோட்டாவும் சால்னாவும் வாங்கி கொடுப்பாரு. அதை சாப்பிட்டுட்டு அடடா அதெல்லாம் சொர்க்கங்க. அந்த தூக்க கலக்கத்தில் சாப்பிட்ட புரோட்டாவோட டேஸ்ட்டு இன்றைக்கும் மறக்க முடியலை. என் தங்கச்சி மட்டும் எக்ஸ்ட்ரா 2 பிளேட் சாப்பிட்டுட்டு நைட்டு வாந்தி எடுத்துகிட்டு இருப்பா. அதை நினச்சா ஒரு பக்கம் சிரிப்பு, ஆனால் இன்னொரு பக்கம் லைட்டாக ஒரு எமோஷ்னல். இப்போ பெங்களூரில் தமிழ்நாடு ஸ்டைல் புரோட்டா கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. அதான் நான் ஃபீல் பண்ணுறேன்னு என் ஆள் வீட்டிலேயே பண்ணி கொடுத்துட்டாரு. முன்னாடி என் அப்பா எனக்காக வாங்கிட்டு வருவார், இப்போது என் ஆள் எனக்காக செஞ்சு தராரு. சில சாப்பாடு பசியை மட்டும் தீர்க்காது, அது ஒரு மெமரிஸ். ஸோ உங்களுக்கு புரோட்டானா யாரோட ஞாபகம் வரும்? அது மட்டும் இல்லைங்க, இன்னையோட இந்த புரோட்டா பஞ்சாயத்தை ஒரு முடிவு கட்டிடுவோம். உங்களுக்கு எந்த ஊர் புரோட்டா பிடிக்குன்றதை மறக்காமல் அந்த ஊர் பேரை கமெண்ட் பண்ணிடுங்க. பை பாய்.